வணக்க மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி. திமுகவில் தேர்தல் வாக்குறுதி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குங்க. தமிழகத்தில் நடைபெற உள்ள தேர்தலை முன்னிட்டு திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு முக்கிய கட்சிகளும் மக்களை கவரும் வகையில் பல்வேறு வாக்குறுதிகளை அள்ளி தெளிச்சிட்ருக்காங்க. ஓகேங்களா? அதில் இந்த திமுகவுடைய பார்க்கலாம். இது எப்படியோ திமுக வந்தாலும் சரி, அதிமுக வந்தாலும் சரி, எந்த கட்சி ஆட்சிக்கு இனி வந்தாலும் சரி, மக்களுக்கு 15,000 ரூபாய் வரை நிதி உதவி கண்டிப்பாக கிடைக்குதுங்க. தமிழகத்தில் இந்த தேர்தலை முன்னிட்டு குடும்ப தலைவிகளுக்கு 10,000 முதல் 15,000 ரூபாய் வரை, அதுவும் குறிப்பிட்ட ரேஷன் கார்டுகளுக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தேர்தல் வாக்குறுதி இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 2026 எலெக்ஷனில் இவர்களுக்கு இதெல்லாமே கிடைக்கும். இப்போ முதற்கட்டமாக அந்த 15,000 நிதி உதவி கிடைக்க யார் என்னென்ன செய்யணும், இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் சொல்லப்போலாம். இளைஞர்களுக்கான உதவித்தொகை போன்ற திட்டங்களில் இதில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளன. உதவித்தொகை போன்ற திட்டங்கள் முன்னிலைப்பட்டுள்ளன. மீனவர்களுக்கான நிவாரண உணவு, நெசவாளர்களுக்கான இலவச மின்சாரம் அதிகரிப்பு, சிறு மற்றும் குறு விவசாயிகளின் கடன் தள்ளுபடி போன்ற முக்கிய அறிவிப்புகளும் இதில் விரிவாக பட்டியலிடப்பட்டிருக்க. ஆளுங்கட்சியின் தற்போதைய பணப்பலனுடன் எதிர்க்கட்சியின் புதிய வாக்குறுதிகளை ஒப்பிட்டு பொதுமக்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதார நன்மைகளை இந்த தொகுப்பு தான் சுட்டிக்காட்டும். தேர்தல் களத்தில் நிலவும் இந்த போட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளதாக சில தகவல்கள் குறிப்பிட்டிருக்குங்க. அதிமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி, திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பெரிய அளவுக்கு டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. ஆனால் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் மகளிருக்கு பெரிய ஜாக்போட் இந்த 2026 இருக்குது. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு மகளிர் தான் ஆட்சியை செய்வாங்கன்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. குடும்ப தலைவிகளுக்கு ஒரு முறை மட்டுமே 10,000 உதவித்தொகை. தகுதியான ரேஷன் அட்டைகள் NPHH, PHH, AAY ஆகிய 3 வகையான ரேஷன் அட்டை வைத்திருவர்கள் இந்த பயனை பெறலாம். மொத்தம் 15,000 ரூபாய் வரை உதவித்தொகையை கொடுக்குறான். 10,000 வாக்குறுதி மற்றும் சிறப்பு பிற தொகைகள் இணைத்து ஒரு 5,000 15,000 ரூபாய் வரை ஜாக்பாட்டாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் போயிட்டுருக்குங்க. 15,000 நிதி உதவி இவங்களுக்கு கிடைக்கும். தற்பொழுது மாதாந்திர உதவித்தொகை திமுகவில் 1,000 ரூபாய் இருக்குது. சில டைமில் பார்த்திங்கன்னா 3,000 கொடுத்துருக்காங்க போன டைமு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் மகளிருடைய உரிமை தொகை 2,000 உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 2,000, +2 முடித்தவர்களுக்கு 1,000, நெசவாளர்களுக்கான இலவச மின்சார உயர்வு 450 யூனிட்டுலேருந்து மாற்றம் 1,400 யூனிட்டாக மாற்றி தரப்படும். மீனவர் நலனுக்காக 10,000 உதவித்தொகை. மீன்பிடி தடைக்கால நிவாரண உதவித்தொகை 8,000 10,000. சிறு மற்றும் வணிக விவசாயிகளுடைய கடன்கள் ரத்து. கூட்டுறவு வங்கிகளில் வச்சிருக்க நகை கடன்கள் ரத்து. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இலவச பேருந்து பயணம். பேருந்து பயணம் அப்படின்றது எல்லா கட்சியுமே தற்சமயம் வழங்கிட்டு இருக்காங்க. மகளிருக்கு பார்த்திங்கன்னா திமுக ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்கீமை கொடுக்க போகிறாங்க. தனியார் பேருந்தில் கூட பார்த்திங்கன்னா பயணம் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஆதார அட்டையை காண்பித்து, ஏன்னா தமிழக பெண்கள் தான் இதெல்லாம் பயனடையும் அது மாதிரி ஒரு அப்டேட்டை கொடுக்க போகிறாங்க. கண்டிப்பாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திகளை தமிழக அரசு விரைவில் வெளியிட போகிறாங்க. கண்டிப்பாக எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, மகளிருக்கு இந்த டைம் பெரிய அளவில் ஒரு பெரிய ஜாக்பாட் இருக்குது. குடும்ப தலைவிகள் மாதம் 10,000 15,000 ரூபாய் வரை அக்கௌண்ட்டில் வரவு வைக்க போகிறாங்க. பொங்கல் பரிசு பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் 1,000 பொங்கல் பரிசு தொகுப்புடன் கூடுதலாக சேர்த்து வழங்கப்படும் அப்படின்ட்டு தேர்தல் வாக்குறுதிகளை குறிப்பிட்டிருக்காங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாங்க. இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.